வன விலங்குகள் இயற்கையாகவே உணவு, தண்ணீர் தேவைகளுக்காக அடிக்கடி இடம்பெயர்ந்து செல்வது வழக்கம். வனங்கள் அதிகமாக அழிக்கப்பட்டு வருவதால் உணவு மற்றும் தண்ணீர் தட்டுப்பாட்டால் அவ்விலங்குகள் வெளியேறி வன வழியோர வாகன வழித்தடங்களுக்கு வருவதால் வாகனங்களில் அடிபட்டு பலியாவது அதிகரித்து வருகிறது. தற்போது இந்தியாவில் மட்டுமில்லாமல் மற்ற நாடுகளிலும் யானைகளின் பலி நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கடந்த மாதங்களில் ரயிலில் அடிபட்டு பல யானைகள் இறந்ததுடன் ரயிலும் தடம் புரண்டது. இந்த பலிகளை தடுப்பது எவ்வாறு? அரசும் வனத்துறையும் இணைந்து செயல்பட்டால்தான் வன விலங்குகளின் பலிகளை தடுக்க முடியும். கடந்த ஆண்டில் டிசம்பர் மாதத்தில் ஒடிசாவில் ரயிலில் அடிபட்டு ஒரே நேரத்தில் 6 யானைகள் பலியான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் மின்சாரம் தாக்கியும் பல யானைகள் பலியாகி வருகிறது. உணவு பற்றாக்குறை காரணமாகவும் யானைகளின் பலி அதிகரித்துள்ளது. சமீபத்தில் தாழவாடியில் தண்ணீர் குடிக்க வந்த யானை மயங்கி விழுந்து இறந்தது. அதனுடன் வந்த குட்டி யானை அவ்விடத்தை விட்டு நகரவே இல்லை. காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை யாரையும் பக்கத்தில் விடாமல் விரட்டி அடித்தது. பின்னர் வனத்துறை அதிகாரிகளின் உதவியுடன் கரும்புகளை போட்டும் பட்டாசுகளை வெடித்தும் அவற்றை அவ்விடத்தை விட்டு அப்புறப்படுத்தினர். இந்த பாசத்தை பார்த்த அனைவரும் பரிதவித்து போனார்கள். இவ்வாறு இயற்கையாகவும் செயற்கையாகவும் செத்துமடியும் இந்த வனவிலங்குகளை காப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். இந்த பலிகள் நடக்காமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விகள் பலருக்கும் ஏற்பட்டுள்ளது. வனப்பகுதியில் செல்லும் ரயில் பாதையிலும் சாலைகளிலும் அலார கருவிகள் அமைப்பதுடன் வாகன என்ஜின்களில் துல்லியமான கேமரா கருவிகளை பொருத்துவதன் மூலம் 100 மீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய விலங்குகள் இருப்பதற்கான அறிகுறிகளை காட்டுவதால் ஓட்டுநர்கள் வாகனங்களை நிறுத்த உதவியாக இருக்கும். விலங்குகளின் பலிகள் குறைவதுடன் நமக்கும் பயணம் பாதுகாப்பாக அமையும். வனங்களின் அழிவு வன விலங்குகள் அழிவிற்கு என்று பல்லுயிர் பன்மைகளின் அழிவுகள் தொடர்ந்தால் அந்த பட்டியலில் மனிதனும் இருக்கிறான் என்பதை மனதில் கொள்வோம். உயிரை போல மற்ற உயிர்களையும் நேசிப்போம். வன விலங்குகளை விரட்டவோ அழிக்கவோ செய்யாதீர்கள். அந்த வாயில்லா ஜீவன்களிடம் இருந்து எண்ணற்ற பாச பரிமாற்றங்களை கற்றுக்கொள்வோம். அவைகளால் நமக்கு ஏற்படும் துன்பங்களுக்கான தீர்வுகளை அந்த துறை அதிகாரிகளுடன் கையாளுங்கள். வன விலங்குகளும் நம் வாழ்வாதாரம்தான். வாழ வைப்போம் அவற்றை. லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சௌந்தரராஜன்.